ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே மார்னிங் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அம்மா வீட்டில் தான் இன்றைக்கி லஞ்சு. அம்மா வந்து மார்க்கெட் போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் நான் தாங்க சமைச்சிட்ருக்கேன். மட்டனும் பீன்ஸ் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி மாதிரி தாங்க செஞ்சிட்ருந்தேன். அம்மாவுக்கு செடியெல்லாம் வளர்க்குனா ரொம்ப ஆசை. கிளி கூட இருக்குங்க அம்மா வீட்டில். ஜோடியாக தாங்க இருந்தது. அதில் ஒன்று வந்து பறந்து போயிடுச்சுங்க. ஒன்று தான் இருக்குது. பாத்திரம்லாம் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மீன் தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வாஷ் பண்ணி மசாலாலாம் போட்டு எல்லாம் மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சு பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. கேரம் போர்டு தான். இதில் சீட்டிங் பண்ணுறது என் பையனாக தாங்க இருப்பான். அம்மா வந்து ரசம் தாங்க செஞ்சிட்ருக்காங்க. அம்மாவோட ரசம் சூப்பராகவே இருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. தங்கச்சி வந்து ஒரு 3 o'clock தாங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. ஒரு 5 o'clock போய் நாங்கள் டெரஸில் போய் பசங்க ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ விளையாடிட்டு இருக்கும்போதே மழை ஜோராக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஈவினிங் போல் டீ எல்லாம் குடிச்சிச்சு. தங்கச்சியும் நானும் கிளம்பிட்டோங்க. இந்த டே இப்படி தாங்க போயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.